நம்மளுக்கு கேஜுவல் தான். அதை விட்டா எங்களுக்கு வர ஃபீல்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் மட்டும் ஆம்பு கலப்பை ஆட்டுனேன், ஒட்டாட்டர் ஆட்டுனேன், அப்புறம் கடைக்கு போனேன், பூஸ்ட் வாங்கினேன், வந்துட்டேன். சரி, இவன் என்னமா அடியில் குமிஞ்சு பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கிறியா? என்ன அடி? ஓகே ப்ரோ, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கேஜில் ஓட்டுறது தான் பார்க்க போகிறோம். எனக்கே சொல்லி போர் அடிச்சிச்சு ப்ரோ. அதுக்குள்ளே கேமராவில் வேறு கொஞ்சம் கோலர் ஆகிடுச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட தொடச்சிருக்கோம். ஏய் குடிச்சுட்டு எங்கடா தூக்கி போகிற இருறா பார்த்துருவோம். நான் இன்னும் போண்டா கேள்வி பார்த்து பேசிக்கிறேன். எனக்கே இந்த கேஜில் ஓட்டி போர் அடிச்சு போச்சு ப்ரோ. போர் அடிச்சு சொல்லி போர் அடிச்சு போச்சு ப்ரோ. எத்தனை தடவை வளைச்சி இந்த வீடியோவே எல்லாம் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா எங்களுக்கு இதுதான் வேலை. இன்றைக்கி 585 இன்றைக்கி ஓட்டினோம் ப்ரோ. இன்றைக்கி ஒரு 1.5 மணி நேரம் ஓடிச்சு. அதுக்கப்புறமா அதை வீடியோ ஷூட் பண்ணல, பார்த்திங்கன்னா நேற்றே எடுத்துட்டோம். ஆனால் நாளைக்கு ஒரு கார்டு இருக்குது, அது ஒரு சால் ஓட்டி போட்டு வந்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா போர் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது அந்த வேலை தான் நாளைக்கு ஓட்ட போகிறோம். இன்றைக்கி ஓட்டலை, அது நல்லா ஊருட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோம். அதனால் இப்போ மாமா இங்கே கேஜில் ஓட்டிகிட்ருக்கனால நம்ம கேஜில்கிட்ட வந்தாச்சு. காலையில் பார்க்கும்போது இங்கே எந்த வயலுமே எல்லாம் பருத்தி பிச்சா இருந்துச்சு. இப்போ பார்த்தா எல்லாத்தையும் ஓட்டி நிறைய விட்டாங்க. ஒரு வயலை கூட இல்லை, ஒரே ஒரு பெரிய வயல் இருக்குது ப்ரோ. அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு வயல், அது ஒரு வயல் அப்படியே 4 ஏக்கரா அப்படியே ஓடும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு 7-8 மணி நேரம் அடித்து நுணுக்கலாம். ஓகே ப்ரோ, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வயல், அந்த வயல், அதுக்கப்புறம் அந்த வயல், அதை 3 ஓட்டினோம்னா இன்றைக்கி நம்ம ஃபீல்டு முடிஞ்சுது. இல்லைனா வண்டியில் ஏற்றுந்தே தப்புடா, இறங்கடா கீழே. இது வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்தாரன்னு தெரில ப்ரோ. பாருங்கன்னா அன்றைக்கே ஓட்டி அன்றைக்கே நட்டாச்சு. ஓரளவுக்கு பச்சை பிடிச்சிக்கிச்சு பயிர். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ நட்டுருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அது அங்கெல்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாம் நட்டுட்டாங்க. இது கேமராவில் தெரியுதான்னு தெரில ப்ரோ. அப்புறம் தெரிலடா அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த வயல் நிறைவேட்டு, அந்த வயல் நிறைவே, அந்த பருத்தி குச்சி ஓட்டினா வேலை முடிஞ்சது. இன்னைக்கு டியூட்டி ஓவர். அதுக்குள்ளே நம்ம காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ரொட்டேட்ரு சேரு, அதுக்கப்புறம் ஒரு 50 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 1:10 ஆம் கலப்பை. இவ்வளோ தான் ப்ரோ நான் ஓட்டிருக்கேன் இன்னை வரைக்கும். இது வரைக்கும் ஓவராக ஜாம் ஆகுது. இன்றைக்கி ஒரு காட்டுக்காரர் கேட்டார் ப்ரோ. என்ன கேட்டார்னா, தம்பி இதை நம்ம கேஜிலே ஓட்டிடலாமா, கேஜிவிலெல்லாம் பட்டை கரெக்டாக இருக்கா, இதோ ரொட்டேட்டரில் கத்தியெல்லாம் நல்லா தேயாமல் இருக்கான்ற மாதிரி பட்டை கரெக்டாக இருக்கான்னு கேட்டார். நம்மளும் இதில் எப்பயுமே பட்டெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் எதனால் கேட்டாருன்னு தெரில. ஏன்னா ஒரு காட்டுக்காரர் நல்லா வெட்டும், ஒடுங்கி போன கேஜிவில் நெளிஞ்சு போன கேஜிலாம் ஒழுங்காக வெட்டாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரில, எல்லா கேஜிலுமே நல்லா இருக்கும் ப்ரோ. ஒடுங்காமல் இருந்தாலும் அதுவும் வெட்டும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்டு நான் இப்போ இந்த 10 நாளாக தான் ஓட்டுறேன். கேஜியில் ஓட்டுறது ஜாலியாக தான் ப்ரோ, ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் ரொட்டேட்டரில் ஓட்டினா ப்ரோ ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, வரவில் ஓட்டுறோம்னா 36 பிளேடு ஒரு ஏக்கரா 1.5 மணி நேரம் ஓடும். சேர் பார்த்திங்கன்னா முன்ன பின்ன வருது ப்ரோ. கேஜுவில் பார்த்திங்கன்னா அதை விட டைம் அதிகமாக வருது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வயல் ரொட்டேட்டரில் ஓட்டி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா குறுக்க ஓட்டி நெட்டு ஓட்டும்போது ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். ஆனால் கேஜிலாம் ஓட்டி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே வந்துடும். ஏன்னா கேஜியில் பார்த்திங்கன்னா ப்ரோ நம்ம வந்து கிட்ட பிடிச்சி தானே ஓட்டுறோம். ஒரு குச்சி ஒரு வந்து பார்த்திங்கன்னா புது மண்ணை வெட்டும், ஒரு வந்து பார்த்திங்கன்னா வெட்டின இதிலே வெட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கனால எல்லோரும் சில பேர் எப்படி ஓட்டுறாங்கன்னா விலை எடுத்தும் ஓட்டுறாங்க, விலை எடுக்காமல் ஓட்டுறாங்க, அப்படியே பிடிச்சிட்டு ஓட்டுறாங்க. நாங்களே மொதல் சால் பார்த்திங்கன்னா ப்ரோ கிட்ட பிடிச்சி ஓட்டுவோம். 2வது சால் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடுவோம். அப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மறுபடியும் 2வது சாலும் கிட்ட பிடிச்சி ஓட்டணும்னா ஏகப்பட்ட டைம் ஆயிரும். அதுக்குள்ளே வேறு பாட்டை வேறு போட்டாங்க. ஓகே ப்ரோ, நம்ம ஆளுங்க அதுக்குள்ளே வாட்டர் வாசல் இறங்கிட்டாங்க.
இருங்க நான் அவன்கிட்ட போகிறேன். ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னவோ கழுவுறன்ற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. கிட்ட போய் ஜூம் இந்த வீடு என்ன நடக்கின்றது? ஆமாய் ஏமா வீட்டில் போய் பொறுமையாக கழுவிக்கலாம்ல? இப்போதான் வண்டி கலரே தெரியுது. எப்படி பைப்பை போட்டு வீட்டுக்கு போயிடுறீங்களா இல்லை இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா? ஏதோ ஒன்று பண்ணி தொலை. மாமா எப்படி மாமா ரிவேஜ் வருவான், திருப்பி தான் மாறணும். ஏய் இப்போ போய் வாடா. அதுட்டு எங்கே போகிறான்? இருங்க வரட்டு இருங்க. இன்னும் போகிறோம், இன்னும் போய் வேலை போகண்டா. பிரேக் அடி. ஆக்சிலேட்டர் கொறடா. நாரா தேங்காய் நார் இருக்குது, திறன்றியா? இல்லை ஒன்றும் இல்லை. ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது வயல் போயாச்சு. நம்ம காடாக தாவி எடுக்க முடியாது, ஏன்னா எல்லாம் சேராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பூரா வரப்போ விட்டு வச்சுருக்காங்க. நம்ம போனோம்னா கவுந்துடிச்சு வந்துடுவோம். தண்ணி மத்தாப்பு மாதிரி அடிச்சிட்ருக்கு, போய் போர்த்தில் வரும் போல். அந்த வேலை ஓட்டி முடிச்சிட்டேன் ப்ரோ. இந்தாண்டு ஒரு வயல் இருக்குது, அது நம்ம தான் ஓட்டுறோம். நம்ம தான் பைசன் பைனாலே நம்ம தான்.
நம்ம பைசன் பையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம பைசன் பையை பார்க்கலாம். சேனல்ல வந்து இவன் சேனலை பத்தி சொல்றதா ப்ரொமோஷன் பண்றதாமா இல்ல சாவல் வீடியோலாம் போட்டுக்கிறான். நான் என்ன சொல்றேன்னா மொட்டையா சாவல் வீடியோ பாட்டு வச்சு போட்டா ஆகாது. கொட்டைக்கோழி எங்கிருந்து முட்டை போடும், சாவல் எங்கிருந்து கொட்டைக்கோழி பார்க்கும், இதெல்லாம் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறா. தெரிஞ்சா கோழி பிடிச்சி போட்டீங்கன்னா எல்லாருக்குமே எப்படி முட்டையிடுது, எப்படி சேவல் ஏறுது, எல்லார் வீட்லயுமே கோழி சாவல் இருக்கும். நீ இதெல்லாம் வந்து நிறைய பேர் எப்படி அணையுது என்ன போடணும்ல. இந்த ஜெராக்ஸ் போட்டா இந்த ஜெராக்ஸ் கிடைக்குமா, இல்ல வேற ஏதாவது காப்பி போட்டா வேற காப்பி கிடைக்குமா, என்ன போட்டா இந்த விதை கிடைக்குமா, ஏதாவது கிராஸா ஒண்ணு கிடைக்குமா, சைனா பீஸ் மாதிரி சொல்லணும்ல. கால் நேரம் வருமா வருமா இதெல்லாம் சொன்னீங்கன்னா தலை கொண்ட கமந்து வருமா நிமிந்து வருமா, இல்ல இதெல்லாம் சொன்னா நம்ம சேனல்ல கொஞ்சம் சொல்லலாம். நம்ம ப்ரொமோட் பண்ணி விடுறோம். ஒண்ணுமே இல்லாத மொட்டையா சொன்னா இப்படி சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? எத்தனை சப்ஸ்கிரைபர்? 3 சப்ஸ்கிரைபரா? என்னென்ன டவுட்டு கேட்குறீங்க நீங்க? ஓகேன்பா, இந்த வயலுக்கு இத்தான் நாற்றம் பண்ணுறேன். இன்னும் மட்டும் காலையிலேருந்து நானே தான் ஓடிருந்தேன். இப்போ தான் பொழுதுறங்க நேரத்தில் தான் வந்திருக்கிறாரு சார். இவனுக்கு இந்த கடைசியாக இந்த ஒரு பருத்தி காட்டியும் ஓட்டி நிறுத்திட்டு போகிறது தான் ப்ரோ. சேர் அடிக்குதுடா, சேர் அடி. எவ்வளோ சேர் ஆகுது பாரு. வண்டியே தவிடு திங்குது நண்பா. எங்கள் சைடில் நாங்கள் ஓட்டி கொடுத்துட்டு நாங்களே நிறைய கொடுத்துட்டு போயிடுவோம் ப்ரோ. உங்கள் சைடு எப்படி மரம் போட்டு நிறைவீங்களா, இது மாதிரி பரம் செஞ்சு வச்சுக்கிறீங்களா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்டா அவனை ஏடா திருப்பி கொடுத்தா அவன் எங்கடா ஓட்ட போகிறான்? டர்னில் கொண்டு போய் கொடுத்தா அவன் எங்கடா வெளியே எடுக்க போகிறான் வண்டியை? ஓகேன்பா, காலையிலேருந்து ஒருத்தன் ஒரு பையன் நம்ம வண்டியில் உட்காந்துட்டுறாங்க. எப்போவுமே வருவான், என்ன பேசணுமில்ல அம்மா கூட நான் ஒரு சுற்று ஓட்டுறேன்னு ராவடி தாங்கலை. சரி ஓட்டுட்டோம், எல்லாம் டிரைவரை உற்பத்தி பண்ணிவிடுவோம். அஜித்தை ட்ரைனிங் கொடுக்குறானோ. ரெண்டாவது கீர் போட்டு கொடுத்துட்டான் ப்ரோ, வேகமாக போயிடுவாங்க. ஐயோ அப்பா, தண்ணி வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி நாங்களும் இழுத்து கட்டுற மாதிரி இருக்குதா, சரி ஒரு அதையும் ஓட்டி விட்டு போகலாம். 2 சால் ஓட்டி நிறுத்திட்டா நாளைக்கு வந்து நாத்தமட்டரை காலி பண்ணாங்கன்னா ஏகத்துக்கும் ஒரே அம்ட்டா ஓட்டிக்கலாம்ல. ஏன்னா இனிமேல் கீழே வந்து ஓட்டர் கார்டு எதுவுமே இல்லை ப்ரோ. இனிமேல் நிறவர வயல் தான் இருக்குது. ஓட்டுற காடெல்லாம் ஓரளவுக்கு ஓட்டிட்டோம். இனிமேல் அடுத்த பேட்ச்சு தான் ஒரு செட்டு ஓட்டுற மாதிரி வரும்.
சேரெலாம் நல்லா ஒரு 3/4 அடிக்கு மேலே போகுது நண்பா. காலையிலேருந்து அஜித் ஒரு 2 மணி நேரம் சேர் ஓட்டினான் ரொட்டேட்டரில். அப்புறமேட்டு 9 கலப்பை ஓடிட்டு வந்தான். அவனை ஓட சொன்னது பாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பாரு. கோலம் போட்டுட்டு இருக்கிறான். திருப்புடா இருக்கிறான். பிரேக் கட்டுறா திருப்புடா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா. ரொட்டேட்டரை புது வண்டியில் வந்து 4 வீலர் 7 பேர் ரொட்டேட்டரை இருக்கிறீங்களா ப்ரோ அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்கிறீங்களா. புது வண்டியாக இருந்தானா எதாக இருந்தான்னா ப்ரோ இதை கழட்டி போட்டுற சங்கடத்துக்கு என் இடத்துல இருந்தால் எல்லோரும் அதை தான் ப்ரோ ஃபீல் பண்ணுவீங்க. எங்கே ப்ரோ கழட்டி போட்டுறத எவனால் ஆவர காரியம் சொல்லி பார்க்கலாம். கடவுள இவன் வரப்படா கிடக்கான். பையனுக்கு நல்லா கிளுகிளுன்னு சொல்லி கொடுறா. உன் ட்ரைனிங் பத்தல, அவன் ட்ரைனிங் பத்தல. இப்போ தேடி ஏற மாதிரி தான் ப்ரோ. அவன் இஷ்டத்துக்கு கோலம் போட்டு வச்சுக்கிறான் பாரு. இங்கே ஒரு சந்து அங்கே ஒரு சந்து சால் ஒரே மாதிரியே ஓட்டி வச்சுக்கிறான். ஏதோ ஆசைப்படுறான் ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா வச்சுக்காங்க காசு தூங்கி வந்துருச்சாவே சேத்தை தான் ப்ரோ பார்த்துட்டு வரோம். வேறு எந்த வேலையுமே இல்லை. 24x7ங்கிற மாதிரி நைட்டு 9 மணிக்கு போகிறோம். இன்றைக்கி தான் ப்ரோ அவ்வளோதான். இந்த வீடியோ இப்போ க்ளோஸ் பண்ணுற டைமிங்லேயே முடிக்க போகிறோம். அவ்வளோதான். இன்னொரு 1 மணி நேரம் அதிகபட்சம். 1 மணி நேரம்லாம் காடு இல்லை. இன்னொரு 1/2 hour வரும் ஓட்டிட்டு. இன்றைக்கி நாச்சு நேரமாக போகலாம். காலையில் 6 மணிக்காக வந்தேன். அஜித்துக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சு வந்துட்டேன். அதனால தான் இந்நேரத்துக்குள்ளே எல்லாம் க்ளீனமாக ஓட்ட முடிஞ்சுது. லேட்டாக வந்திருந்தால் ஓட்ட முடியாது. ஓட்டுறான் ஏதோ தக்கா புக்கான்னு ஓட்டுறான் ப்ரோ. ஒரு 2-3 நாளைக்கு ட்ரைனிங் கொடுத்தோம்னா ஓரளவுக்கு ஓட்டுவான். நேரவும் மாட்டான், பட் ஆனால் ஓட்டுவான். ஓகே நண்பா, போட்டோம். கமெண்ட் ரேட் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்குது ப்ரோ. எல்லாம் இன்னொரு 4-5 வீடியோ அப்படி தான் ப்ரோ இருக்கும். எல்லாம் இந்த வண்டி ஓட்டுற சேரே தான். இந்த சேத்தை முடிச்சுக்கிட்டு வெளியில் போன வாட்டி தான் வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட்டு பிடிச்சி போட முடியும். சேத்தை முடிச்சுட்டு வெளியில் போனால் தான் ஏதோ ஒரு நல்ல நல்ல கண்டென்ட்டாக பார்த்து எடுத்து போட முடியும். நண்பா அங்கே ஓடிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் கடைசி. இன்னொரு 2 சுற்று சுற்றுனா வேலை முடிஞ்சது ப்ரோ. திருட்டு கட்டிக்கிச்சு, மணி 7 ஆயிடுச்சு. ஓகே நண்பா, இதை தான் முடிக்கிறானுங்க. ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வேரில் வேறு கோயில் கும்பாபிஷேகம் ஒரு கோயில். அதனால் 4 நாளாக ஓம் வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சத்தம் கேட்குது அவங்களுக்கு. ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை டெக்.